வணக்கம். இன்றைக்கி நிறைய பேர் டிப்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலி இந்த டிப்ரெஷனுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப தப்பு. டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு மனநிலை பிறழ்வு, சரிங்களா? நீங்கள் சேஸ்ரோஃபினியா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி மாதிரி, மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு வகையான மனப்பிறழ்வு. அது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இல்லை வருத்தம், அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் சொல்கிறது. ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே இங்கே பார்த்திங்கன்னா நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த வேர்டு யூஸ் பண்ணுறதே ரொம்ப தவறான விஷயம். எதுக்கு இந்த வேர்டை யூஸ் பண்ணி அதை காமன் பண்ணி சோஷியலைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இட்ஸ் நாட் த ரைட் வேர்ட் டு யூஸ் இட் ஃபார் ஸ்ட்ரெஸ். ஈவன் வருத்தத்துக்கு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, ஆங்கருக்கு, டென்ஷனுக்கு எல்லாத்துக்குமே டிப்ரெஸ்டாக இருக்காங்கன்னு ஈஸியாக சொல்லிட்டுருக்காங்க. லெட்ஸ் நாட் சோஷியலைஸ் திஸ் வேர்ட் அகெயின், சரிங்களா? ஏன்னா இதை நம்ம சொசைட்டியில் தப்பான ஒரு விஷயத்தை ஈஸியாக கொண்டு போயிட்டுருக்கோம். மெடிக்கல் ரீதியாகவும் பார்த்திங்கன்னா டிப்ரெஸ்டாக இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. யார் கூடயும் பேச மாட்டாங்க. நைட்டில் அவங்களுக்கு தூக்கம் வராது. ஃபுல் நைட் எதையாவது யோசிச்சுட்டு சூசைடல் தாட்ஸ் லெவலில் இருப்பாங்க. ஸோ அதான் சொன்னேன், நான் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்காங்க அப்படின்ட்டு. சாதாரண வருத்தத்துக்கோ இல்லை ரொம்ப டீப் ஹர்ட் இல்லை டீப்பான ஒரு சேட்னஸ்க்கெல்லாம் டிப்ரெஷனுங்கிற வேர்டை தயவு செஞ்சு இனிமேலாவது எல்லோரும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியாலேயும் டிப்ரெஷனுங்கிற வேர்டு ஒரு காமனான வேர்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஆங்கர் ஆகட்டும் சரி, வருத்தத்தை வருத்தமாக தெரிவிக்கலாம், சேட்னஸாக தெரிவிக்கலாம். எல்லாத்துக்கும் இவன் டிப்ரெஸ்டாக இருக்கா, இவன் டிப்ரெஸ்டாக இருக்கா அப்படின்னு சொல்லியே நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தவிர்க்க பாருங்கள், முற்றிலுமாக தவிர்க்க பாருங்கள். இது சரியான வார்த்தை கிடையாது. வருத்தத்தை வருத்தம்னே சொல்லலாம். இட்ஸ் ஜஸ்ட் எ சேட்னஸ், சரிங்களா? அதுக்கு மேலே டென்ஷனோ இல்லை ரொம்ப மன வருத்தமோ இருக்கிறதுமே டிப்ரெஷன் கிடையவே கிடையாது. அவங்களால சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. டிப்ரெஸ்டாக இருக்கிறவங்க தான் டிப்ரெஸ்டாக இருக்கேங்கிறது சொல்லக்கூட மாட்டாங்க. ஸோ என்னன்னு தெரிஞ்சிக்காம மெடிக்கல் வேர்ட்ஸை நார்மலைஸ் பண்ணுறதை இனிமேலாவது தவிர்த்துக்கோங்க. அதை சோஷியல் மீடியாவில் பிரபலப்படுத்தி அதை நார்மலைஸ் பண்ண வேண்டாம். நன்றி.